நமஸ்காரம். ஒரு பொருள் பிடிக்கிறது, ஒரு பொருள் பிடிக்கவில்லை. இதை சாப்பிட்டால் நன்றாக இருக்கிறது, இது நன்றாக இல்லை. இது இன்பம், இது துன்பம். இவையெல்லாம் அந்தந்த பொருளிலோ அனுபவத்திலோ இருக்கின்றனவா, அல்லது நம்முடைய கண்ணோட்டத்தில் உள்ளதா? நம்முடைய ஒரு புரிதல், உணர்தல், பெர்செப்ஷன். எதை வைத்து சொல்ல? ஒரு நாற்காலியை பார்க்கிறேன். இது நாற்காலி. இதுல ஒன்றும் பெரிய பெர்செப்ஷனுக்கு இடம் இல்லை. அந்த பொருள் நாற்காலி, அத்தோடு முடிந்தது. அதை போலத்தானே எல்லா பொருள்களும் இருக்க வேணும்னு தோணும். ஆனால் அப்படி அது காணும். உண்மை அதுக்கு மாறாக இருக்கிறது. பொருளை காட்டிலும் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தில், செய்யும் சர்வீஸில் அது மாறுகிறது. ஒருத்தர் பிறக்கிறார் அல்லது இறக்கிறார்னு வைத்துக் கொள்வோம். இந்த ரெண்டு தானே உலகத்தில் உள்ளது. இறந்தார்னு சொன்னால் அவர் இல்லை, நம்மிடையே இல்லை. அது துன்பத்தை கொடுக்க வேண்டும் தானே. ஆனால் அதில் எத்தனை வகை? அவர் ஓரளவுக்கு இளம்பிராயத்தை இறந்தார், 50 ஆகவில்லை. அப்ப அதுக்கு புரிதலே வேறு. 80க்கு தாண்டி இறந்தால் புரிதல் வேறு. 50க்குள்ளேயே கண்டிப்பா வேறு மாதிரி தான் நினைப்போம். அப்படி இருக்கும் போதும் அவருக்கு சில வேண்டாத பழக்கங்கள் இருந்ததுன்னு வைத்துக் கொள்வோம். ஏதோ புகைப்பிடிப்பார், குடிப்பார், தேவையற்ற பழக்கங்கள், அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். அதனால் அவர் 50 வயதுக்குள் போயிருக்கிறார் என்றால் மறுபடியும் கண்ணோட்டம் மாறிவிடும். முதலில் 50க்குள் இறந்தாலும் அவர் இல்லை, தீய பழக்கங்களால் இறந்தாலும் அவர் இல்லை. இதில் எந்த தீய பழக்கமும் இல்லை. ஆனால் 50க்குள் இறந்தார், மொத்தமாவே வேறு மாதிரி நினைப்போம். திடீரென்று ஒரு விபத்தில் சிக்கினார், போய்விட்டார், 50 ஆகவில்லை. அதற்கும் வேறு விதமாக எது காரணம், யார் காரணம், அவர் அன்று போயிருக்கலாமா கூடாதா? வெறும் உடம்பு வந்து போய்விட்டார் என்றால் இந்த விசாரம் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லும் போது இத்தனை செய்வோம். எங்கோ தீவிரவாதம், அதனால் குண்டு போட்டார்கள், உயிரிழந்தார், அதுவும் மொத்தமாக வேறு மாதிரி தான் நினைப்போம். யார் காரணமாக இருக்கும், பாதுகாப்பு இருக்க வேண்டாமா, எல்லா கேள்விகளும் வரும். ஆனால் இந்த இத்தனை சந்தர்ப்பத்திலேயும் அவர் நம்மிடையே இல்லை, போய்விட்டார். அதை அப்படியேவா ஏற்றுக்கொள்கிறோம்? எது காரணம், இது செய்திருக்க கூடுமா கூடாதா, எப்படி தவிர்த்திருக்கலாம்? இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் சிச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரியே மாறுகிறது. அதனால்தான் சொன்னேன், பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதில் அந்த பெர்செப்ஷன் இல்லை. இறப்பு இறப்பாகத்தான் இருக்கும், பிறப்பு பிறப்பாகத்தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தது, அது எங்கு பிறந்தது, சௌகரியமாக பிறந்ததா, என்ன எடை இருக்கிறது, எப்ப பிறந்திருக்க வேண்டும், எப்போது பிறந்தது, எத்தனையோ வேறுபாடுகள். பிறந்தபின் பெற்றோர்களுடைய கதி என்ன, அவர்கள் எப்படி உள்ளார்கள், இது எல்லாவற்றையும் பொறுத்து அது மாறுகிறது. ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் ஒழுங்காக இருக்குமானால் எந்த பொருளையோ அல்லது எந்த அனுபவத்தையோ அது ஒழுங்காக பார்க்கும். நம் கண்ணோட்டம் ஒழுங்காக இல்லை, அது ஏதோ கண்ணை கட்டி விட்டா போல இருக்கிறது, மாஸ்கடாக இருக்கிறது.
என்றால் அப்ப பார்க்கும் பார்வை மாறிவிடும். பொருள் அப்படியே தான் இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் நான் பார்ப்பதில் மாறிவிடும். இதனால் எத்தனை கஷ்டங்கள், ஆபத்துகள் தெரியுமோ? ஒருத்தர் எப்போது யோகத்தை கற்றுக்கொள்ளுகிறார், எப்ப மனம் ஒருநிலைப்படுகிறதுன்னு பார்த்தால், அந்தந்த நிகழ்ச்சிக்கு எதேதோ கண்ணு காது மூக்குகளை ஒட்டாமல் அந்த நிகழ்ச்சியின் விளைவை மட்டும் பார்க்க தொடங்கிறோமானால், அதை சுத்தி சுத்தி வராமல் இருந்தோமானால் நமக்கும் யோகம் கைகூடுகிறது. விஷயத்தை விஷயமாக பார்க்கிறார், அந்த பொருளை பொருளாக பார்க்கிறார். அதற்கு மேல் அதற்கு கண்ணு காது மூக்கு ஒட்ட வைக்க வேண்டாம். இதைத்தான் நாம் மனம் ஒருநிலைப்படுத்துகிறது, கண்ட விஷயத்தில் மேய்ந்து போகாமல் ஒரு முகமாக வருகிறது என்று பல சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.